ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. அது போக சில விஷயங்களும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் வேணான்னு சொல்றீங்க, சில பேர் கொஞ்ச நாள் விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டு கண்டபடி சாப்பிட்டேன்னா வெயிட்டும் ஏறிடுதுங்க எனக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி அப்புறம் லேசியாக இருக்கமா இருக்கும், கொஞ்சம் வெயிட் ஏறினாலே நிறைய இஷ்யூஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு அதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் பொறுத்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்காக. சேமியா பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தாளிச்சு தாங்க விட்டுட்ருக்கேன். என்னடா பண்ணுறதுன்னு டெய்லி வந்து அது காலைல 7:30 மணிக்கு வரையா பயங்கர குழப்பமாக இருக்குங்க. ரைஸ் எல்லாம் காலைல வச்சு விடுற அளவுக்குலாம் இங்கே உள்ள ஸ்கூல்களில் வந்து அந்த மாதிரிலாம் சப்பாத்தி தான் மேக்ஸிமம் எல்லோரும் கொண்டு வருவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி சப்பத்தினாலும் அழுத்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சரி சேமியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாளித்து விட்டுட்டேன். சும்மா கடலைப்பருப்புலாம் போடல, சும்மா ப்ளைனாக தான் தாளித்து விட்டுருக்குறேன். சரின்னு அது கூட பச்சை சட்னி அரைச்சிக்கலான்ட்டு. பச்சை சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ தக்காளி, பூண்டு, வரமிளகா அவ்வளோதான். உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் இந்த பச்சை சட்னி சூப்பராக. அதை வந்து தாளிப்பு மட்டும் கடைசியாக கொடுத்துக்கலாம், சரிங்களா? அரைச்சிக்கிட்டா இங்கிட்டு வந்து சேமியாவுக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்த சேமியா தான், அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அப்புறம் பாலும் சைடில் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேமியாவையும் கிண்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக இங்கிட்ட ரெடி ஆகிடுச்சு உதிரியாக. அப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆப்பிள் ஃப்ரூட்டுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன் 2 பேருக்கும். அப்புறம் இதெல்லாம் சேமியாலாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவனுக்கு பிடி பீரியட் இருக்கனால இந்த ஹோம் ட்ரெஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் வந்து வியர் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அப்புறமா குக்கரில் அரிசியை கலைஞ்சி வச்சு விட்டுட்டேங்க. அப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் தண்ணி தான் குடிக்கிறேன். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக நான் பாட்டுக்கு ரிலாக்ஸ்லாம் சொல்ல முடியாது, மற்ற வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். வெயிட் லாஸ் வந்து இது பண்ணலை. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு காஃபி போட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நான். யார்? என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அம்மாச்சிக்கு சேமியாவும் சட்னியும் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சாதம் படிச்சிட்டேன் இல்லையா, ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டு தயிர் சாதம் பண்ணி கொடுத்துடலான்ட்டு. அவருக்கு நிறைய உடம்பு சரியில்லைன்னு சொல்லலையா, அதனால் தயிர் சோறுக்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடலை பருப்புலாம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சா செம்மையாக இருக்கும். கடலைப்பருப்பு அந்த க்ரன்ச்சினஸோட சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தயிரே சாப்பிடாதாலும் இந்த தயிர் சாதம் தாளித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ அதான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சாதத்தை தாளிச்சிட்டோன்னா சரி சிம்பிளாக ஊறுகாய் மட்டும் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சுங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைமும் இல்லை, அவங்களும் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் சேமியாவும் பச்சை சட்னியும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இது அதுலாம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக நான் படுக்க சாப்பிட்டுட்ருக்கேங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு ஒரு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி வந்து டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி மீனாட்சி அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரசாதம் பண்ணி சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடலான்ட்டு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாயாசத்துக்கு இது பண்ணுவேன். ஸோ அதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் சேர்த்து நான் வந்து அந்த சேமியாவை அந்த நெய்யிலே வந்து வறுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் இந்த ரோஸ்டர் சேமியா. காலைல சேமியா செஞ்சோம், இப்போ வந்து சேமியா பாயசம் செய்கிறோம். வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சேங்க, பருப்பு பாயசம்லாம் பண்ணலான்னு நினச்சேன், டைம் இல்லை எனக்கு, அதனால தான். ஸோ சேமியா நல்லா வறுத்துட்டேன்னா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகவே காய்ச்சிருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் தண்ணி சேர்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். நல்லா காய்ச்சிடணும். அப்புறம் எல்லா பாலையுமே நான் வந்து ஊற்றிட்டேன். அப்புறம் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நாங்கள் ஒரு அரை இனிப்பாக தாங்க, அதனால் அரை இனிப்பு. இந்த பாயாசம் மேலெலாம் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட மாட்டேன். ஸோ பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் மாடிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்மளோட பூ வந்து அழகாக பூத்து இருந்துச்சு, அதையும் பறித்து வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தாலிக்கயிறு மாற்றலையான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து மாற்றலை, ஏன்னா நாங்கள் ஆடி 18க்கு மாற்றுறதுனால ஸோ இப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ ஆடி 18க்கே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா
தருணை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றது போனால் அவர் ட்ரெஸ்ஸில் வந்து சட்னியை லைட்டாக சிந்திட்டார் போல். அதனால் ட்ரெஸ்ஸு நமக்கு ஒரு செட்டு வைக்க சொல்லுவாங்கள்ல, சேஞ்செலாம் பண்ணி விட்டுருந்தாங்க. செம்ம வெயில் இல்லையா, ரொம்ப ஹீட் இது கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கீயை தலையில் கட்டி விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா சோறு காலையிலே பண்ணிட்டோம் இல்லையா, தயிர் சோறு பண்ணிக்கலாம், அது கூட வந்து பருப்பு துவையல் அரைச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு துவரப்பருப்பை தான் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஆற வச்சு தேங்காய், வரமிளகா, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சூப்பராக துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவனை ஸ்கூல்லேருந்து டக்குன்னு போய் கூட்டிகிட்டு வந்தேங்க நடந்து. அவனுக்கும் ஹேண்ட் கீயை தலையில் கட்டி விட்டாச்சு. குடை எடுத்துகிட்டு தான் இனிமேல் போகணுங்க, ஏன்னா செம்ம வெயில். டெல்லியில் வந்து அலர்ட் கொடுத்துட்டாங்க, வெயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவனையும் கூப்பிட்டு வந்துட்டு தயிர் சோறு காலைல தாளிச்சது, அப்புறம் கொஞ்சம் சேமியா, ஊறுகாய், அப்புறம் அந்த சட்னிலாம் துவையல் அரைச்சேன் இல்லையா, அதெல்லாம் வச்சு காலைல சரி மதியம் லஞ்சு முடிச்சிட்டேங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ ஒரு பிளாக் காஃபி தான் இன்றைக்கி வந்து போட்டு குடிக்கிறேன், வித்தவுட் சுகர் தான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு டின்னருக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாட்டுக்கோழி முட்டை அந்த இது இருந்ததுங்க. சரின்னு அதை வந்து ஒரு எக்கு புர்ஜி மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தொக்கு பண்ணுறதுலேயே நம்ம வந்து இந்த முட்டையை போட்டு அப்படியே ஒரு உடச்சி ஊற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு பேசிக்காக நான் பண்ணுறது மாதிரி தாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம வந்து பூண்டெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி உப்பு போட்டு எப்பவும் போல் வதக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலாவுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய்த்தூள் வந்து வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரியும் சேர்க்கலாம். நான் காமனாக வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு சுருளை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடணும், நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்புலாம் இதே டயத்தில் நீங்கள் வந்து தேவைன்னா கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்களா. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சா. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 முட்டை இருந்துச்சு சொன்னேன், நாட்டுக்கோழி முட்டை, அதையும் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த முட்டை. அதையும் போட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே பரட்டி பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அதை நல்லா பெரிய பெரிய துண்டு வேணுன்னா அதுக்கேற்றாப்புல பொரிச்சுக்கிட்டு நான் நல்லா சுக்காவாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு அப்படியே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாேருக்கும் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேங்க சாப்பாடு. நான் வந்து ஒரு 2 ப்ரௌன் ப்ரெட்டும் இந்த முட்டை வந்து பண்ணோம் இல்லையா, அதையும் வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா மதியமே ரைஸ் சாப்பிட்ருக்கோம், ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கையோடு முடிஞ்சிச்சா டின்னர் வேலை. அப்புறமா வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே போச்சுங்க. கடைசியாக தண்ணி குடித்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எனக்கே உண்மையாக சொன்னால் ரொம்ப லேசியாக இருக்குது. இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, ரிலாக்ஸாகவும் இருக்க முடியல. சீக்கிரமாக ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு வரணும். ஸோ இன்றைக்கி டேவை நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பத்த வைக்கு மிக்க நன்றி. பாய், see you.